ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் வாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் டேட் விட்டுருக்காங்க 27/12/2024 16/1/2025 விட்டுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் நம்ம, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேட்டகரி வைஸில் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க, பேக்லாக் வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து 87, எஸ்டியில் வந்து 43, ஓபிசியில் 158, இடபிள்யூஎஸில் 58, யூஆர் வந்து 240, டோட்டலாக 586 கொடுத்துருக்காங்க. இதில் பேக்லாக் வேக்கன்சியும் கொடுத்து எஸ்டிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க 14 வேகன்சி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 600 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்க. ஸோ அது டைமே பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க 27/12/2024 16/1/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் 2 கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா February 2025 தேர்ட் வீக்கில் இல்லைனா ஃபோர்த் வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2025 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மார்ச்லேயே வந்து 8th to 15th நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாம் கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 வந்து செகண்ட் வீக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மேல இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே டு ஜூனில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கால் லெட்டர் வந்து ஜூன் மாதம் இல்லை மே மாதமே வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸசைஸ் அது இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மே ஆர் ஜூனில் வந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வித் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிலோ, அதாவது 21 வயசு கீழே இருக்கக்கூடாது, 30 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த நம்ம வந்து பார்த்து அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கான கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு 3 வயசு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வயசு கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூ யூஆர் வந்து 10 வயசும், பிடபிள்யூ வந்து ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசும், பிடபிள்யூ எஸ்டி வந்து எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனும் இது ஆர்மி மேனும் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து 5 வயசு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து ப்ரைமரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிட்டி ஆப்டிவ் ரீசனிங் அப்டிட்டையும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 40 மார்க்கும், குவான்டிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30 மார்க்கும், ரீசனிங் அப்டேட் 30 மார்க், மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் எக்ஸாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைமே பார்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங் கம்ப்யூட்டர் அப்டிட் வந்து 40 மார்க்கும், டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 30 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸ் எக்கனாமி பேங்கிங் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 மார்க் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 200 மார்க் கொடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 120 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அது டைமே நம்ம வந்து பார்ட் டைம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் கொடுத்துருக்காங்க, தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இமெயில், ரிப்போர்ட்டு, சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ப்ரிசஸ் ரேட்டிங், அது வந்து ஒரு தனியாக 50 மார்க் கொடுத்துருக்காங்க. அது வந்து டோட்டலாக மெயின் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா 250 மார்க் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது டைமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்கோமேட்ரிக் டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 20 மார்க் கொடுத்துருக்காங்க. குரூப் இன்டர்வியூ எக்ஸஸ் மார்க்னா 20 மார்க்கும், இன்டர்வியூ 30 மார்க் வந்து மொத்தம் டோட்டலாக 50 மார்க் கொடுத்துருக்காங்க. அதையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் நம்ம. அது டைம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் நம்ம. ஃபைனல் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் மார்க் வந்து, அதாவது மெயின் எக்ஸாம் வந்து 250 மார்க்கும், குரூப் எக்ஸஸில் வந்து 50 மார்க்கு, மொத்தம் டோட்டலாக 300 மார்க் கொடுத்துருக்காங்க. நார்மல் மார்க்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா 25 மார்க்கும், குரூப் எக்ஸசைஸ் வந்து 25 மார்க்கும் கொடுத்து மொத்தமாக 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே அப்ளிகபிள் பண்ண தான் அவங்க வந்து இன்டர்வியூ கம்பல்சரி அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அது டைமே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஜாயினிங், ட்ரைனிங், கரியர் பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன் போர்டில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டைமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளிகேஷன் வில் பி 750 அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஓபிசி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், யுவர் கேண்டிடேட்ல பார்த்தா அதாவது ரூ. 750, எஸ்சி, எஸ்டி வந்து பிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேமெண்ட் இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருக்காங்க 27/12/2024, 16/1/2025 அதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.